எப்போ குறைச்சி பேசினார், இப்போ அதிகப்படுத்தியா பேசுறாரு. எப்போ எம்ஜிஆரை அவர் நிந்தித்து பேசினார், எப்பொழுது ஜெயலலிதாவை அவர் குறை கூறி பேசினார், எப்பொழுது புதிதாக பேசுவதாக எடுத்துக்கொள்வது, எப்பொழுதும் அவருடைய பாணி அவருக்கு பிடிச்சிருக்கு. பிரதம அமைச்சராக இருக்கார், அவர் குஜராத் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற போதும், அதை தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்த போதும் அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவுடைய போக்கா கவனிச்சிருக்கார். அதற்கு முன்னே எம்ஜிஆருடைய அரசியலை பார்த்திருக்கார். ஆக அவருக்கு பிடிச்சிருக்கு பேசுறாரு. அதுல என்ன இருக்கு? நீ பேசு, உன்னை யார் வேண்டாங்கிறான். உனக்கு பிடிச்சாலும் நீ பேசு. அவருக்கு எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு, ஜெயலலிதா பிடிச்சிருக்கு. எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் அவர் பேசுறாருல, உயர்த்தி பேசுறாருல, அந்த எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கட்டும். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர், நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லிட்டேன், திமுகவிலிருந்து விலகின போது அவர் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மன்றங்கள் ஏற்றிய கொடி தாமரை கொடி. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை, ஜனசங்கமா இருந்தது. ஜனசங்கத்தினுடைய சின்னம் திருவள்ளுக்கு சின்னம் தான். 1980 தான் பாரதிய ஜனதா கட்சி தோன்றுது, அதற்கு தான் தாமரை சின்னம். ஆனா 72லயே எம்ஜிஆர் கொடி, எம்ஜிஆர் மன்றத்தினுடைய கொடி தாமரை கொடி. சோ தாமரை சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம் கூட சொல்ல